ஒரு அன்பர் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த தியான முகாம்ல கேட்டார், சாமி நீங்களே உங்ககிட்ட ரொம்ப ரசிக்கிற ஏதாவது ஒரே ஒரு நல்ல குணத்தை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு குணம் நீங்களே உங்ககிட்ட ரசிக்கிற குணம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும். நீங்களே அந்த குணத்தை ரசிப்பீர்கள். ஆஹா, இது ஒரு நல்ல விஷயம் என்கிட்ட இருக்குப்பா, இது ரொம்ப நல்ல விஷயம்ப்பா, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம். நான் ஆழ்ந்து தேடிய போது எனக்கு வந்த ஒரு முக்கியமான நானே என்னிடம் ரசிக்கிற நல்ல விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ஒரு முறை கூட என் வாழ்க்கையில் எதையும் நான் தியாகம் செய்ததாக நான் உணர்ந்ததே இல்லை. என் வாழ்க்கையில எல்லாமே ஆனந்தத்தின் போக்கிலேயே இருப்பதாய் நான் உணர்கிறேன். என்னுடைய எல்லா செயல்களுமே எனக்கு ஆனந்தமா இருக்கு. செயல்களே ஆனந்தமாக இருப்பதனால் செயலின் பலனை நோக்கி மனம் ஓடுவதில்லை. செயலே ஆனந்தமா இருந்தா மட்டும்தான் நீங்கள் அந்த துறையிலே தலைவனா மாற முடியும். எந்த துறையில நீங்க தலைவனா மாறணும்னாலும் அந்த செயலே உங்களுக்கு ஆனந்தமாக மாறி இருக்க வேண்டும். தொண்டனுக்கும் தலைவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, தொண்டன் அப்படிங்கிறவன் தலைவன் செய்யற செயல்கள்ல 90% செஞ்சிருவான். ஆனா அந்த லாஸ்ட் 10% செய்யற அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லாம சோர்வு வந்துடும். லாஸ்ட் 10% செய்யறதுக்கு வழி இல்லாம சோர்வு வந்தவன் காலம் முழுக்க தொண்டனாவே இருப்பான். அந்த கடைசி 10% செஞ்சிடற இன்ஸ்பிரேஷன் இருக்கிற அந்த சோர்வு சோம்பல் இல்லாமல் அந்த ஜம்ப் எடுத்துற மனிதன் தலைவனா மாறிடுவான். சில நேரத்தில் நீங்க பார்க்கலாம், 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் டிகிரி வாங்கிட்டு வெளியில வந்திருப்பாங்க. 2 டாக்டருங்க ஒரே காலேஜில் ஒரே நேரத்தில் படிச்சு ஒரே அளவு மார்க் வாங்கி வெளியில வர்றாங்க. 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒருத்தர் மிகப்பெரிய மருத்துவமனையை நடத்திட்டு இருப்பாரு, இன்னொருத்தர் ஏதாவது ஒரு ஊர்ல உட்காந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 பேஷண்ட்டை பார்த்துட்டு பழைய ஹிண்டு பேப்பர் படிச்சுட்டு இருப்பாரு, அதுவும் கண்ணாடி வச்சு படிச்சுட்டு இருப்பாரு. தொண்டராக இருக்கிறவருக்கும் தலைவராக இருக்கிறவருக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் இருக்காது. இந்த தலைவனாக இருக்கிற நபர் செயலையே அனுபவிப்பார். செயலுடைய பலனை மட்டுமல்லாமல் செயலையே அனுபவிக்கிறவர்கள் 100% செய்து முடிக்கிற அளவிற்கு சோர்வில்லாமல் இயங்குவார்கள். ஆனா செயலை அனுபவிக்காத மனிதன், பலனை மட்டும் எதிர்பார்க்கின்ற மனிதன் 90% மேல இயங்க முடியாது. 90% மேல இயங்காதவன் தொண்டனாகவே இருப்பான். இந்த கடைசி 10%, ஏன்னா இது ஓட்டப்பந்தய மாதிரி தான். சாமி 98% ஓடிட்டேன், லாஸ்ட் 2% தூரம் தான் சாமி மிஸ் பண்ணிட்டேன், அதுக்கு போய் எனக்கு பரிசு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. கிடையாது. லாஸ்ட் 2%, இப்ப 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம்னா கடைசி 2 மீட்டர் யார் முதல்ல கிடக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தான் தலைவர்கள். கடைசி 2 மீட்டர் தான், கடைசி 2% தான் முக்கியம். நீங்க 98% கடந்திருந்தாலும் கடைசி 2% கடக்காமல் இருந்திருந்தால் வெறும் தொண்டன் தான், வேலைக்காரன் தான். இந்த கடைசி 2% தாண்டுபவன் தான் தலைவன். கர்மத்தையே அனுபவிப்பவன், செயலையே அனுபவிப்பவன் தலைவனாக மாறுகிறான். செயலின் பலனை மட்டுமே நினைத்துக் கொண்டிருப்பவன் தொண்டனாகவே வாழ்கின்றான். ஆழமான ரகசியம் என்னன்னா, தியாகம் செய்பவன். தியாகம்னா என்னன்னா, நல்லா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம தியாகம் பண்றோன்ற உணர்வை தியாகம் செய்வதுதான் மிக உயர்ந்த தியாகம்.